வைக்கிறதுக்கு எல்லா பொருளையுமே எடுத்து வச்சுக்கலாமா? மாம்பழம் தோல் சீவி எடுத்து வச்சுக்கிறேன். சர்க்கரைய எடுத்து வச்சுக்கலாம். கடைக்கு போய் சோள மாவு வாங்கிக்கலாம். இப்போ கடைக்கு வந்தாச்சு, சோள மாவு வாங்கியாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போலாமா? இப்போ நம்ம மாம்பழத்தை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம திருக்குறள் கத்துக்கலாமா? வேண்டுதல் வேண்டாமே இல்லா நதி சேர்ந்தார்கள் யாதும் இதுவே இல்லை அப்படின்னா இது விருப்பு வெறுப்பு இல்லாத நம்ம கடவுள் நினைக்கிறாங்களுக்கு எப்பவுமே கஷ்டமே வராது. மறுபடியும் சொல்ல, வேண்டுதல் வேண்டாமே இல்லா நதி சேர்ந்தார்கள் யாதும் இதுவே இல்லை அப்படின்னா இது விருப்பு வெறுப்பு இல்லாத நம்ம கடவுள் நினைக்கிறாங்களுக்கு எப்பவுமே கஷ்டமே வராது. சோள மாவுல பால் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். கிடாவை சூடானாலும் கிடாவில சக்கரை போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சமா ஊற்றிக்கலாம். சக்கரை கரைஞ்சதும் அரைச்சி வச்ச மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்து சோள மாவை ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அடி பிடிக்காம கிளறிக்கிட்டே இருக்கலாம். எம்மியான மாம்பழ அல்வா ரெடி.